ஹேய், ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? சண்டை போடுறதை நிறுத்துங்க. ஏன் பிப்ளப் கிட்ட நீ அப்படி நடந்துட்டு இருக்க கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க. தேர்ட் வீக் தான் உங்க சண்டை போடுறதை நிறுத்தி இருக்கு. ஆமால, தேர்ட் வீக். தேங்க் யூ. ஹேய், சரி சரி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்னோட தொப்பியை விடு. பரிதாபமா இருக்கு. அது பால். போக்கிமான் போக்கிமான் நாங்க ஒரு சேலஞ்சர் மீண்டும் வருகிறோம், மணி தருகிறோம் எங்கள் சாகசத்தை. ஒரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க சொல்லி அடிப்போம், இது எங்களோட ஸ்டைல். போக்கிமான் விளையாட்ட பாருங்க, அனல் பறக்கும், உள்ளுக்குள்ள கதி கலங்கும். நாங்க பின்னாலையும் போவோம் வேகமா, எங்க சேட்டையெல்லாம் அட கலக்கிடும் பாரு. போக்கிமான் போக்கிமான் அட எதற்கு டென்ஷன், கவலை விடு, நாங்கள் இருக்கையிலே. போக்கிமான் வித்தியாசமான பிளாக்ஸ்க்கான வித்தியாசமான ஸ்ட்ரோக்ஸ். சினோ ரீஜன்ல ஆஷோட ரெண்டாவது போக்கிமானான டர்ட் வீக்க பிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோஸ் அவங்க பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய பயணத்தை தாமதப்படுத்துறதுக்காக அந்த இடத்துக்கு பால் வருவான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்னப்பா பால், திடீர்னு எங்க இருந்தோ இப்படி முன்னாடி வந்து நிக்கிற? நான் இங்க பயிற்சி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். ஒரு புக் ஜிம் பேட்டிலுக்காக தான் தயாராகிட்டு இருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் அங்கதான் போறேன். நான் பாக்குறது உண்மைதானா? அந்த தேர்ட் வீக் உன்னோட இன்னொரு போக்கிமான் தானா? ஆமா, நீ பாக்குறது உண்மைதான். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான போக்கிமான். ஆனா எனக்கு என்னமோ அப்படி தெரியலையே. என்ன? அப்ப நமக்குள்ள போட்டி போட்டு பாத்துருவோம், அப்ப உனக்கே தெரியும். தாராளமா. நம்ம போன போட்டியோட முடிவு எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால இந்த தடவை உன்னை தோக்கடிச்சு என் திறமை என்னங்கிறத காட்டுறேன். தேர்ட் வீக், இப்ப நீ போட்டி போட தயாரா தானே இருக்க? ஆஷ், சிம்சர் ஒரு ஃபயர் டைப். அதை எதிர்க்க கிராஸ் டைப் அனுப்புறது சரி கிடையாது. ஆனா இந்த முறை அப்படி நடக்காது. கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். நானே திரும்பவும் ரெஃபரியா இருக்கேன். என் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத. ஜெயிக்க போறது நான் தாங்கிறதுல சந்தேகமே இல்லை. முதல்ல நீயே ஆரம்பி. இப்படி சொன்னா பயந்துருவேன்னு நினைச்சியா? தேர்ட் வீக், டேக்கிளை யூஸ் பண்ணு. தப்பிச்சிரு. ஸ்கிராட்சை யூஸ் பண்ணு. ஜாக்கிரதை. சீக்கிரம் அதை டேக்கிள் பண்ணு. நான் சொன்னது தேர்ட் வீக் ஏன் தப்பிக்காம இருந்தது? இப்போ ரேசர் லீஃபை யூஸ் பண்ணு. சிம்சர் சுலபமா தப்பிச்சிருச்சு. அந்த சிம்சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது. சீக்கிரமா தப்பிச்சிரு தேர்ட் வீக். எதுக்காக நீ தப்பிக்காம அப்படியே இருக்க? சரி பரவாயில்ல, விடு. சிந்தசிஸை பயன்படுத்தி உன்னை குணப்படுத்திக்க. யா, கரெக்டா பண்ணுது. என் டைம் தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் சிம்சார், ஃப்ளேம் வீலோட இந்த போட்டியை முடிச்சிரு. அச்சோ, சீக்கிரம் தேர்ட் வீக், இந்த முறை நீ தப்பிச்சு ஆகணும். இல்ல தேர்ட் வீக், உனக்கு எதுவும் ஆகலையே. நான் அவ்வளவு சொல்லியும் நீ எதுக்காக தப்பிக்க மறுக்கிற தேர்ட் வீக்? தோல்வியை ஒத்துக்கிறியா? கண்டிப்பா மாட்டேன். தேர்ட் வீக், பைட்டை யூஸ் பண்ணு. என்னது இது? எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேளுங்க.
கேக்கலனா அதுக்கப்புறம் அழுவீங்க. எங்க வெற்றிக்கான கரகோஷம் 8 திக்கும் ஒலிக்குது பாருங்க. இக்கட்டான சூழ்நிலையில தொல்லைய கொடுப்போம். எங்க திட்டத்தை முறியடிக்க விடாம தடுப்போம். ரோஜா பூவை போல இனிமையான பேர் இருக்கிறவதான் நான். கோடு போட்டா ரோடு போடுறவன் தான் நான். ஆம்பர் எம்பர் எம்பரா நீங்க இப்படி பண்ணக்கூடாது. இந்த டயலாக் நாங்க முழுசா கூட சொல்ல முடியல. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு பதிலா புச்சையும் கேசடியும் வர வச்சிருவாங்க. எங்க போட்டியை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க இருந்து போங்க. என்ன இந்த இடத்துக்கு புதுசா ஒரு எதிரி வந்திருக்கான்? இங்க பாருங்க டீம் ராக்கெட், ஒழுங்கு மரியாதை என்னோட டர்ட் பிக்க கொடுத்துருங்க. பீக்காச்சுவும் இதுக்கு பீக்காச்சு அங்க இருக்கு. உங்களுக்கு என்ன கண்ணு கூட தெரியலையா? ஆஷ் மாதிரியே உங்களுக்கு மூலங்கிற ஒண்ணு இல்ல போல இருக்கு. உனக்கு என்ன தைரியம்? இந்த புது எதிரிக்கு நம்ம யாருங்கறத எடுத்து சொல்லுங்க. ஓகே, இங்க பாரு தம்பி, நாங்க தான் டீம் ராக்கெட். பலசாலியான, புத்திசாலியான, அறிவாளியான, திறமையான, பசியோட இருக்கிற மோசமானவங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அழுது போது அவங்க கூட சண்டை போடு. கார்னிவால், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்ணதா சொன்ன, இப்படி என்ன கடிக்க சொல்லல. என்ன விட்டுடு. புல்லட் சீட். சீக்கிரம் தள்ளி போயிடு பால். வாயை மூடிக்கிட்டு. சிம்சார் ஆம்பர். சீக்கிரம் டர்ட் பிக் ரேசர் லீஃப் யூஸ் பண்ணு. ஓகே பிகாச்சு, உன்னோட தண்டர் போட்டை யூஸ் பண்றியா? என்னாச்சு? ஹே டர்ட்விக், உனக்கு எதுவும் ஆகலையே? ஆஷ் என்னாச்சு? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? இல்ல, எங்களுக்கு எதுவும் ஆகல. காட்டோட அந்த பக்கம் வந்து நாங்க உங்களை பாக்குறோம். அப்ப சரி, நாங்களும் உங்களை அங்க பாக்குறோம். ஹே பால், நீ எங்க போற? ஹே உன்னதான். மெதுவா தான் போயேன் பால். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த இடத்தை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நாங்க மட்டும் என்ன இங்க குடிசை போட்டு தாங்கவா போறோம்? எல்லாரும் ஒன்னா போலாம்ல. எனக்கு தேவையே இல்ல. ஹேய், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கலாம்ல, இதை ஏன் மறுக்கிற? எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அதுலயும் முக்கியமா உன்ன மாதிரி ஒரு குழந்தை கிட்ட இருந்து. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? இப்படியே பேசிக்கிட்டே நிக்காத. இது குழப்பமான காடுங்கிறதால இந்த இடத்துக்கு ஸ்டண்ட்லர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குழப்பமான காடா? எதுக்காக அப்படி சொல்ற? இந்த காட்டை பத்தி தெரியாம தான் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கியா? ரொம்ப பாவம் நீ. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, இங்க இருந்து போறதுக்கு எது முதல்ல வழிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். ஒரு நிமிஷம் இரு. நம்ம குழப்பமான காட்டுல யாருக்கும் நம்பவே முடியலையே. ஏமா, அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நம்ம இந்த வழியா போனோம்னா சீக்கிரமா காட்டை விட்டு போயிடலாம். பால் சொன்னது சரிதான். ஸ்ட்ராட்லர் இது பெரிய கொம்புள்ள ஒரு போக்கிமான். இதோட பெரிய கொம்புகள் காத்துக்கு ஏத்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கும். அது நிஜ உலகத்துல ஒரு மர்மத்தை ஏற்படுத்தும். ஹேய், எனக்கு இது ஞாபகம் இருக்கு. நிஜ உலகத்துல மர்மத்தை ஏற்படுத்துமா? வாவ், நம்ம எங்க இருக்கோங்கிறது உனக்கு தெரியுமா? எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்துட்டோம். இங்க நடந்தது என்னன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். காட்டுக்குள்ள ஒரு பாலைவனமா?
ஹேய், ஸ்டாண்ட்லர் நிஜ உலகத்துல மர்மத்தை ஏற்படுத்துற போக்கிடெக்ஸ் சொல்லிச்சுல, அதுதான் இது. டர்ட்விக், சீக்கிரம் என்னோட தலை மேல ஏறிக்க. நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், என்னோட தலையை நல்லா கடி. ஓகே, போது இறங்குறியா? வாவ், இங்க இதோட கூட்டமே இருக்குப்பா. ஓகே, ஸ்டாண்ட்லர் தன்னோட பெரிய கொம்புகளால மத்தவங்கள மர்மத்துல ஏமாத்தோம். ஓகே, என்ன பண்ண கொடுத்து எனக்கு தெரியும். அதோட கொம்புகளை பார்க்கவே கூடாது. நான் பார்த்துட்டேன். மேகத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு சுகம் எங்கேயும் கிடைக்காது. டர்ட்விக், இது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? சரி, ஓகே, நம்ம போய் டானியும் பிராக்கையும் கண்டுபிடிக்கலாம். மூளையே இல்லாதவங்க. சிம்சார், எம்பரை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாத்து. இது பால். சிம்சார், ஃப்ளேம் வீலை யூஸ் பண்ணு. ஓகே, இத பிடிக்க முடியுதான்னு பாக்குறேன். போக்கிபால் கோ. ஹே பால், எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்பவே நன்றி. ஆமா, ரொம்ப முக்கியம். இப்போ என்னது இது? இந்த ஸ்டாண்ட்லருக்கு வெறும் டேக்கிள் அட்டாக் தான் தெரியுமா? என் நேரத்தை இப்படி வீணடிச்சிட்டனே. வெளியே போ. அது கூட நீ நண்பனா இருப்பேன்ல நான் நினைச்சேன். நண்பர்கள்னாலே பிரயோஜனம் இல்லாதவங்க. சரி, இந்த காட்டை பத்தி கொஞ்சம் சொல்றியா டான்? இங்க ஸ்டாண்ட்லரோட ஒரு பெரிய கூட்டமே வாழ்ந்துட்டு இருக்கு. அதுங்க யாரையாவது பார்த்துச்சுன்னா உடனே அவங்கள குழப்ப ஆரம்பிச்சிரும். ஆஷுக்கும் பாலுக்கும் எதுவும் ஆயிருக்க கூடாது. அதுங்க கொம்புகள்ல தெரியற வெளிச்சத்தை நம்ம பார்க்காம இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. புரியுது, வா போலாம். வெறும் வயித்துல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. இந்த சாப்பிடு. ஹேய், இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும், சாப்பிடு. நீ என்ன பண்ற? வர வர நீ ரொம்ப அடம் பிடிக்கிற டர்ட்விக், இது சரியில்லை. நான் ஒன்னும் அடம் பிடிக்கல, நீ தான் அடம் பிடிக்கிற. புரிஞ்சிருச்சு. அதனால தான் பால் கூட சண்டை போடும்போது தப்பிச்சிருன்னு சொன்னாலும் நீ தப்பிக்காம இருந்தியா? இங்க பாரு, உன்னோட வயிறே காட்டி கொடுத்துருச்சு. நீ பசியில இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இந்தா, என்னோட பாதியை நீ சாப்பிடு. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல டர்ட்விக்? இங்க பாரு, நீயும் நானும் நண்பர்கள். ஒருத்தர் தெரியாம நடிக்கிறதுல இனிமே வேண்டாம். போட்டி போடும்போது நான் உன்னை தப்பிக்க சொல்றேன்னா அது உன்னோட நல்லதுக்காக தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பயிற்சி எடுத்தா நம்ம 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸா மாறுவோம். ஏய், டர்ட்விக், இங்கிருந்து போயில, அதோட கொம்பை பார்க்க கூடாது. பீட்ரில், காப்பாத்துங்க. ஓடுங்க. அர்சரின், இது ஒரு ஹைபர்னேட்டிங் போக்கிமான். தன்னோட கால்களை பயன்படுத்தி மரத்துல வேகமா ஏறும். கீழே விழுற பழங்களை எடுத்து சாப்பிடும். டர்ட்விக், வேண்டாம். அது மேல இருந்து கீழே இறங்கு. ஹேய், உண்மையிலே நீ இப்ப ரொம்ப நல்லாவே தப்பிக்கிற. பிகாச்சு, அயன் டைல், டர்ட்விக், ரேசர் லிப்பை யூஸ் பண்ணு. பிரமாதமான காம்பினேஷன். எப்படியோ அந்த காட்டை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம். கிட்ட மாட்டிக்கிட்டோமே.
தயாராயிரு. அங்க பால் இருக்கான். சிம்சார் ஃப்ளேம் வீலை யூஸ் பண்ணு. ஓகே போக்கிபால், அத புடி. வாவ், ஆசரிங்க அவன் புடிச்சிட்டான். ஆமா, எவ்வளவு நேரத்துக்கு வச்சிருக்கான்னு பார்க்கலாம். உனக்கு தெரியுமா, அது ஸ்ட்ராங்கான போக்கிமான் இல்லனா அத பால் விட்டுருவான். இது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் இதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹேய் பால், இன்னமும் வேலைக்காகாத அந்த டர்ட் வீக்கை உன் கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த போக்கிமான் பிரயோஜனம் இல்லாததுன்னு உனக்கு போன போட்டியிலேயே தெரியலையா? உனக்கு தான் எதுவும் புரியல. இதுங்களுக்கு பயிற்சி கொடுத்தா இதுங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நம்ம வேணா மறுபடியும் போட்டி போடலாமா? எதுக்காக? உன்னால ஜெயிக்க முடியாது. என்ன பயந்துட்டே போல இருக்கு? உன்கிட்ட திறமை இல்லைங்கிறது நான் மறுபடியும் நிரூபிக்கணும்னா நான் அதுக்கு தயார். நீயே முதல்ல ஆரம்பி. ஓகே டர்ட்விக், டாக்ல யூஸ் பண்ணு. சந்தோஷம். மறுபடியும் அதே மூவா? தப்பிச்சு ஸ்கிராட்சை யூஸ் பண்ணு. டர்ட்விக் தப்பிச்சிரு. டர்ட்விக் இந்த தடவை தப்பிச்சிருச்சு. இப்ப ரேசர் லீஃபை யூஸ் பண்ணு. ஆம்பர். இப்ப பைட். நம்ம டர்ட் வீக் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஆமா ப்ரோ. சிம்சார் டிக். சிம்சார் டிக்க பயன்படுத்துறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஸ்கிராட்சை யூஸ் பண்ணு. எங்க இருந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு அதுக்கு தெரியல போல இருக்கு. திரும்பி பாரு. டர்ட்விக் பைட். சிம்சார் டிக். சிம்சார் மறுபடியும் தப்பிச்சிருச்சு. சிம்சார் ஸ்கிராட்சை யூஸ் பண்ணு. ஓகே, இதுக்கு மேல நான் உன்னை விட மாட்டேன். டர்ட்விக் குளிய நோண்டி ரேசர் லீஃபை அதுல பயன்படுத்த. இத நான் எதிர்பார்க்கல. சீக்கிரம் ஆம்பர். சீக்கிரம் டர்ட்விக் குழிக்குள்ள போயிடு. பிரமாதம். குழிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொன்னது நல்ல யோசனை தான். அசத்திட்ட. நீ இத செய்வேன்னு நான் அப்பவே எதிர்பார்த்தேன். குழியை நோக்கி ஆம்பரை யூஸ் பண்ணு. Oh no. ஃபயர் டைப்போட அட்டாக் கிராஸ் டைப்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா, டர்ட் வீக் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. சீக்கிரம் டர்ட்விக் சிந்தசிஸை பயன்படுத்த. ரொம்ப அவசரப்படாத. ஃப்ளேம் வீலை யூஸ் பண்ணு. டர்ட்விக் திரும்ப குழிக்குள்ள போ. ஆனா திரும்ப அதே மாதிரி நடக்கும்னு ஆஷுக்கு தெரியாதா? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு. திருந்த மாட்டான். திரும்பவும் ஆம்பரை குழிக்குள்ள யூஸ் பண்ணு. டர்ட்விக் வைண்ட யூஸ் பண்ணு. ஆல் ரைட். சிம்சார் அந்த குழிக்குள்ள போ. அவ என்ன பண்றதா இருக்கான்? ஃப்ளேம் வீல். ஏ ஆஷ், அதுக்குள்ள டர்ட் வீக்கால தப்பிக்க முடியாது. டர்ட்விக் குழிய விட்டு வெளியில வா. டர்ட்விக், டர்ட்விக் உனக்கு எதுவும் ஆகலையே. உனக்கு இன்னுமா புரியல? ஜெயிக்கிற வரைக்கும் அது நடக்காது. டேக்ல யூஸ் பண்ணு. இவன் திருந்தவே மாட்டான். சீக்கிரம் ஃப்ளேம் வீல். டர்ட்விக் நோ. வழக்கம் போல நான் தான் ஜெயிச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு டர்ட்விக். கடைசி வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணோம். ஆனா நம்ம இந்த போட்டியில தோத்துட்டோம். ஏ ஆஷ், இதையே நல்ல விதமா எடுத்துக்க. போட்டி சூப்பரா இருந்துச்சு. நான் இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். நீ சந்தோஷப்படுற அளவுக்கு இப்ப நம்ம பெருசா எதுவும் சாதிக்கல. ஹேய், உனக்கு எப்பவுமே நல்ல விதமா பேச தெரியாதா? நல்ல விதமா பேசணுமா? தோத்தவங்க கிட்ட அப்படி பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என்ன? ஹேய் நில்லு.
இங்க பாரு ஆஷ், இனிமே அவன் ஜெயிக்க நீ விடவே கூடாது. அவன் தகுதி இல்லாதவன் நிரூபிக்கணும். ஆமா, திரும்ப நான் அவன்கிட்ட தோக்கவே மாட்டேன். அடுத்த முறை நான் நிச்சயமா அவனை வருத்தப்பட வைப்பேன். போட்டி போடுறதுலயும் குணத்திலையும் ஆஷுக்கு எதிரா இருக்கிறான் இந்த பால். அவங்கிட்ட நடந்த போட்டியில ஆஷ் தோத்தும் போயிட்டான். இவங்களுக்குள்ள மறுபடியும் போட்டி நடந்தா ஆஷ் அவனை ஜெயிக்க விடாம இருப்பானா? பொறுத்திருந்து பாப்போம்.